இதோ ஆசீர்வதிக்கிறதற்கு தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சந்ததி. இதை யார் சபிக்க முடியும்? உங்களை யார் சபிக்க முடியும்? யார் சபிக்க முடியும்? இதோ ஆசீர்வாதத்திற்கு தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சந்ததி. தன் சந்ததி இது வறுமையின் சந்ததி அல்ல, இது குறைவின் சந்ததி அல்ல. இது பரவி போகிற ஆறை போல, இது நீரூற்றை போல இருக்க போகிறது. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். அந்த கொத்தளங்கள் இப்பொழுது கட்டப்படுவதாக. நீங்க ஜெபிக்க ஜெபிக்க எல்லாரும் அப்படியே ஜெபிச்சுட்டே இருங்க. எஸ் ஹalleluya. கணவனாருடைய அந்த கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படட்டும். பிள்ளையினுடைய அந்த கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த ஜெபத்திற்கு பிறகு ஒரு மாற்றம் வரப்போகுது. சகோதரனே, சகோதரியே, ஒரு மாற்றம் வரப்போகுது. கர்த்தரே அந்த மாற்றத்தை கட்டளையிட போறாரு. எப்படி வரும்னு உங்களுக்கு தெரியாது, எப்படி நடக்கும்னு உங்களுக்கு தெரியாது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, காற்றை காண மாட்ட, மழைய பார்க்க மாட்ட, ஆனா திரும்பி பார்க்கும்போது தண்ணீரால நிரப்பப்படும். சொல்லுங்க எல்லாரும் ஆமென் முழு பலத்தோடு. இயேசுவே, 20,000 பேரை போஷிக்கிறதற்கு ஒரு சின்ன பையன் கர்த்தருக்கு போதும். 5 அப்பமும் 2 மீனும் போதும். உங்களை ஆசீர்வதிக்கிறதற்கு ஆண்டவருக்கு இந்த வனாந்தரம் போதும். இந்த வனாந்தரம் போதும். ஜெபிக்க ஜெபிக்க என்னுடைய குறைவுகள் நிறைவாகட்டும். சொல்லுங்க, குறைவுகள் நிறைவாகட்டும். உங்க கைகளை அப்பாவுக்கு நேராய் உயர்த்தி இந்த கையை நீங்க ஆசீர்வதிக்கணும். இந்த கையை நீங்க ஆசீர்வதிக்கணும். இந்த கையில உங்க ஆசீர்வாதம் கூட இருக்கணும். தேவரீர், என்னுடைய கையோடு உம்முடைய கை இருப்பதாக இருப்பதாக. இந்த கையில யார்ட்டையும் கடன் வாங்க கூடாது. இந்த கை கொடுக்கிற கையா மாறணும். ஆண்டவரே, thank you Jesus. இந்த கையை நீங்க bless பண்ணணும் ஆண்டவரே. நீ கையிட்டு செய்யும் எல்லாவற்றிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார் என்று சொன்ன வார்த்தை என் கையின் மூலமா நிறைவேறணும். ஜெபிக்க ஜெபிக்க ஆமென். நிறைய பேரு கண்ணீரோட ஜெபிக்கிறீங்க, கண்ணீரோட ஜெபிக்கிறீங்க. இயேசுவே, என் பிள்ளைகளை பாருங்கப்பா. ஆதாம் ஏவாள் என்கிற அந்த 2 பேருக்காக ஏதேன் என்கிற தோட்டத்தையே உண்டு பண்ணினீரே. எத்தனை நாள் எங்க பிள்ளைங்க எதிர்பார்த்து கிடப்பாங்க. எத்தனை நாள் என் பிள்ளைங்க அந்த இடத்துல அடைஞ்சு கிடப்பாங்க. எத்தனை நாள் மழையிலையும் வெயிலையும் கடந்து கஷ்டப்படுவாங்க. ஐயா, இப்ப ஒரு நன்மை உண்டாகட்டும் ஐயா, ஒரு நன்மை உண்டாகட்டும் ஐயா. உங்க பொக்கிஷ சாலை திறக்கட்டும் ஆண்டவரே. அந்த வறுமை இன்னையோட மாறணும். இந்த 100 நாள் ஜபத்தோட மாறணும். எங்க பிள்ளைங்க சாட்சி சொல்லணும். இயேசுவே, thank you Jesus. உங்களால ஆகாதது ஒன்றும் இல்லை. நீ நடாத திராட்சை தோட்டத்தினுடைய கனிய நீ புசிப்பேன்னு சொன்னீங்க. நீ கட்டாத வீட்டுல குடியிருப்பேன்னு நீங்க சொன்னீங்க. அப்பா அப்பா, அவ்வளவு பெரிய மகா பெரிய தெய்வம். இப்ப என் பிள்ளைகள் ஜெபிக்கிற ஜெபத்தினுடைய சத்தத்தை கேளுங்க. எந்த இடத்துல இருந்து ஜெபம் பண்ணினாலும் இந்த ஆன்லைன்ல இருக்கிற பிள்ளைங்க கூட அந்த இடத்துல உங்க மகிமை கடந்து போகட்டும். இனி வறுமை இல்லை, இனி தேவையற்ற செலவு இல்லை. இயேசுவே, இப்பொழுது திரவியங்கள் திரவியங்கள் திரவியங்கள், முன்னோர்களுடைய திரவியங்கள் உம்முடைய பிள்ளைகளுக்கு இப்பொழுது வந்து சேரட்டும். எகிப்தின் சம்பாத்தியம், எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபம், நெடிய ஆட்களாகிய சபையரின் வர்த்தக லாபம் தாண்டி உன்னிடத்திற்கு வந்து உன்னுடையதாகும், உன்னுடையதாகும். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இதோ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், இதோ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவள். இந்த பேரை நாங்க வாங்கணும் ஆண்டவரே. பஞ்சமுள்ள தேசத்திலே ஈசாக்கு விதை விதைத்தான். கர்த்தர் அவனுக்கு 100 மடங்கு பலன் கொடுத்தார். இனி ஏசேக்கு இல்ல, இனி சித்னா இல்ல, இனி ரகபோத். கர்த்தர் அவனுக்கு இடம் உண்டாக்கினார். இனி ரகபோத்து, இனி ஏசேக்கு இல்ல. ஏசேக்குல வெறுத்தவங்க, சித்னாவில வெறுத்தவங்க அத்தனை பேரும் என் பிள்ளைக்கு நீங்க கொடுக்கிற அந்த ரகபோத்துல வந்து கர்த்தர் உங்க கூட இருக்கிறார் என்று சாட்சி சொல்லணும். அந்த திருமணம் வெற்றியா நடக்கணும். எங்க பிள்ளைகளுக்கு என்று உங்க வருகை தாமதிச்சா ஆண்டவரே, இந்த உலகத்துல குடியிருக்கிறதற்கு சகல காரியத்தையும் Hallelujah. Thank you Jesus. அந்த கான்ஃபிடென்ட்டை நீங்க கொடுக்கணும் ஆண்டவரே.
இந்த தைரியத்தை நீங்க கொடுக்கணும் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். ஆமென். ஒரு நிமிஷம் எல்லாரும் என்ன பாருங்க, ஆண்டவருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு இந்த ஸ்பெஷலா இன்னைக்கு கொடுத்த இந்த வாக்கு தத்தத்தை வச்சு நீங்க கண்டிப்பா நீங்க ஜெபம் பண்ணணும். ஏன் அப்படின்னு சொன்னா, உங்க வாழ்க்கையில சிலர் இந்த ஆசீர்வாதத்தின் மேல ரொம்ப பற்றுதல் சிலருக்கு இருக்காது. நான் என்னன்னா, அந்த பணத்துக்கு பின்னாடியே நம்ம ஓட வேண்டியதெல்லாம் கிடையாது. நம்ம பணம்னு ஆசீர்வாதம் அப்படியெல்லாம் ஓடணும் இல்லை. நமக்கு கர்த்தர் தான் முக்கியம். அது நம்ம ஆணித்தரமா நம்ம இருக்கிறோம். கர்த்தரை நம்ம எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டோம். இங்க என்ன நம்ம சம்பாதிச்சாலும் எல்லாத்தையும் விட்டுட்டு கர்த்தர் வருவார்னா உடனே போறதுக்கு நம்ம ரெடியா தான் இருக்கிறோம். அது உண்மைதானே, அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஆனா ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், உங்க கையில இந்த காசுன்ற ஒண்ணு உங்க கையில இல்லைன்னா உங்களுக்கு கான்பிடென்டே இருக்காது. இந்த இந்த பணம் அப்படின்றது நான் சொல்றேன், ஒரு விதத்துல ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய பிளெஸிங், ஒரு பெரிய ஆசீர்வாதம். அது நமக்காகவே வைக்கப்பட்டிருக்கிறது. அதனால நான் என்ன சொல்றேன்னா, நம்ம மறுதளிக்கிற அளவுக்கு எனக்கு வேண்டாம். எனக்கு ஆடம்பரமா வாழணும்னு அவசியம் இல்லை. ஆனா இன்னொருத்தரிடத்துல நான் எதிர்பார்க்காத அளவுக்கு கர்த்தரை நான் ஆசீர்வதிச்சா போதும். உண்மைதானே? அதனால நான் என்ன விசுவாசிக்கிறேன்னா, கண்டிப்பாக உங்க கையில காசு இருக்கணும். கண்டிப்பா உங்க கையில காசு இருக்கணும். உங்க கையில பணம் இருக்கணும். பாருங்க, நம்ம எத்தனை இடத்துல அவமானப்படுறது. எதுல அவமானம்? இப்ப இயேசுவே நம்ம ஒருத்தன்ட்ட போய் சொல்லணும்னா, இயேசு நல்லவருப்பா, இயேசு பெரியவருப்பா அப்படின்னு சொல்லணும்னா, நம்ம கையில அவன் என்ன பாக்குறான்? அவனுடைய கண்ணுக்கு என்ன பாக்குறான்? சரி, இயேசு நல்லவர் தானே, நீ ஒரு வீடு வாங்கிட வேண்டியதானே. இயேசு நல்லவர் தானே, நீ ஒரு கார் வாங்கிட வேண்டியதானே. இயேசு நல்லவர் தானே. நமக்கு தெரியும் ஏன் இயேசு நல்லவர்ன்றத பணத்துல வச்சிடலன்னு எனக்கு தெரியும், வீட்டுல வச்சிடலன்னு எனக்கு தெரியும். எனக்கு அவர் வீடு கொடுத்தாதான் இயேசுன்னு நான் சொல்ல மாட்டேன். எனக்கு அவர் வஸ்திரம் கொடுத்தாதான் இயேசுன்னு சொல்ல மாட்டேன். அவர் என்னை தொட்டுட்டாரு, அதை நான் ஃபீல் பண்ணியிருக்கிறேன். ஆனா உலகத்துல இருக்கிற மனுஷன் நிறைய பேர் அவனை அப்படி ரட்சிப்புக்குள்ள நடத்த முடியாது. ரட்சிப்பு கர்த்தருடையது. ஆனா நான் என்ன நம்புறேன்னா, அவன் நம்மளை பார்க்கும்போது என்ன சொல்லணும்னா, இதோ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளை. ஆமென். அதனால இன்றைக்கு இரவுல ஆண்டவருடைய பிள்ளைங்க எல்லாருமே, நீங்க தயவு செய்து உங்களை அன்பாய் கேட்கிறேன், இந்த வசனத்தை வச்சு நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆமென். 20,000 பேரை போஷிக்கிறதற்கு கர்த்தர் தெரிந்து கொண்டது யார? ஒரு குட்டி பையனை, ஒரு சின்ன பையனை. அந்த சின்ன பையனை தெரிஞ்சு கொண்டதும் இல்லாம 20,000 பேருக்கு அற்புதம் செய்கிறதற்கு கர்த்தர் தெரிந்து கொண்ட ஒரு இடம் சொல்லுங்க, வனாந்தரமான ஒரு இடம். அந்த வனாந்தரமான இடத்துல கர்த்தர் போஷித்து லைன் பண்ணி திருப்தி ஆக்கி மிச்சமும் கர்த்தர் எடுத்தாராமா. அதனால ஆண்டவர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பாரு. அது ஆண்டவர் நமக்கு சொன்னார். ஒன்னை கொண்டு நான் சின்ன பையன்றதுக்கு அர்த்தம் நம்மை கொண்டு கர்த்தர் செய்வார். நம்பர் 2, இரண்டாவது, அவங்களுக்கு கர்த்தர் என்ன ஏற்பாடு பண்ணி கொடுத்தாராமா? என்ன? ஒரு அஸ்திபாரம். அப்படின்னா எல்லாருக்கும் கர்த்தர் ஒரு இடத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்தது மாதிரி ஆண்டவர், நான் உங்களுக்காக இன்னைக்கு இரவு கண்டிப்பா உங்களுக்காக எல்லாருக்காக நான் ஜெபிக்கிறேன். உங்களுக்கு ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்திற்காக நான் ஜெபிக்கிறேன். உங்களுக்கு கர்த்தர் வருகிற ஆண்டு ஒரு அஸ்திபாரத்தை நீங்க போற்றணும். கர்த்தர் உங்களுக்கு ஒரு அஸ்திபாரத்தை போற்றணும். ஹல்லேலூயா. அவ்வளவுதான். இனி அங்கேயும் இங்கேயும் அலைகிற அந்த இருக்க கூடாது உங்களுக்கு. ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் செய்வாராக. இப்போ எல்லாம் அப்படி கொஞ்சம் முன்னாடி வாங்க, அப்படி உங்களுக்காக ஜெபித்து நான் முடிக்கிறதுக்கு ஆசைப்படுகிறேன். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். கர்த்தர் நல்லவர். ஸோ ஆரம்பிக்கும் போதே ஒரு 3-4 காரியத்தை சொன்னேன். இன்னைக்குள்ள செய்தியை இன்னொரு டைம் நீங்க கேட்டீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுல இருக்குது, நம்ம யூடியூப்ல இருக்குது 92 days. அதனால இன்னைக்கு இன்னொரு டைம் கேட்டா உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் கர்த்தர் 2 வார்த்தை சொன்னார். ஒன்று, எல்லாம் ஆயத்தமா இருக்கிறது. இன்னொன்று, இன்னும் இடம் இருக்கிறது. கேட்கல? சத்தமா சொல்லுங்க. எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா? ஒன்று கர்த்தர் சொல்றாரு எல்லாம் ஆயத்தமா இருக்கிறது. ரெண்டாவது என்ன சொல்றாரு? இன்னும் இடம் இருக்கிறது. இன்னும் இடம் இல்லாம கூப்பிடுறது எங்க? இந்த சம்பவத்துல கூப்பிடுறது எங்க? கல்யாண வீட்டுல விதவிதமான சாப்பாடை செஞ்சு வச்சு அழைப்பு யாருக்கு கொடுக்கப்படுது? எல்லாருக்குமே. தெருவில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அழைப்பு கிடைக்கப்படுது. யார் வேணாலும் வாங்கப்பா. அங்க கல்யாண வீட்டுல என்ன ரெடியா இருக்குது? சாப்பிட்டுட்டு போங்கன்னு கூப்பிடுறாரு.
அப்படி ஒருவேளை நம்ம இங்க பேனர் அடிச்சு முன்னாடி நல்ல சிக்கன் பிரியாணி உள்ள இருக்குது, யார் வேணாலும் வந்து சாப்பிட்டுட்டு போலாம் அப்படின்னு நம்ம ஒரு அனௌன்ஸ் பண்ணோம்னா என்ன இருக்கும்? கடைசியில போடுங்கப்பா, க்ளோஸ் பண்ணுங்கப்பா, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. நம்ம அப்படி சொல்லுவோம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, எல்லாம் ஆயத்தமா இருக்கிறது, இன்னும் இடம் இருக்கிறது. ஆண்டவரிடத்துல இருக்கிற இடம் மட்டும் என்ன பண்ணாது? சத்தமா சொல்லுங்க. உலகத்துல எத்தனை பேருடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணாலும் குறைஞ்சிடலாம், அவங்க எல்லாருமே கம்பெனி ஃபுல்லுன்னு போடலாம். ஆனா ஏன் ஆண்டவர் மட்டும் ஒண்ணு வச்சிருப்பாரு, இல்லப்பா ஃபுல் இல்ல. எவ்வளவு எத்தனை பேர் வந்தாலும், எத்தனை கோடி பேர் வந்தாலும் இன்னும் இடம் இருக்கிறது, இன்னும் இடம் இருக்கிறது. அதனால தயவு செய்த ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து இந்த இடம் இல்லைன்றது மட்டும் நீங்க என்ன பண்ணக்கூடாது? சொல்லுங்களேன். நிறைய பேருக்கு இது சாக்காவே மாறும். அப்படின்னா, இல்லைங்க எங்கேயுமே வேலையே கிடைக்கலங்க, எங்கேயுமே வேலையே இல்லைங்க, எனக்கு சம்பாதிக்கவே முடியாதுங்க, இது இப்படி ஆயிடுச்சுங்க, நான் படிச்சதெல்லாம் போயிருச்சு அப்படின்னு எல்லாருமே அப்படி சொல்றது வழக்கம். சொல்லவே சொல்லாதீங்க. இருக்கு, அது எப்படி இல்லாம போகும்? கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, இன்னும் இடம். இனி உங்க வாயிலிருந்து என்ன வார்த்தை வரக்கூடாது? இல்லைன்ற வார்த்தை வரவே கூடாது. உங்களுக்கு பிள்ளைன்னு ஒண்ணு கர்த்தர் கொடுத்திருக்கிறாருன்னா அதுக்குன்ற மாப்பிள்ளைன்னு ஒண்ணு கர்த்தர் வச்சிருக்கிறாரு. இல்லாம எல்லாம் போகாது. ஏன் உலகத்துல ஆம்பிள்ளைகளே இல்லையா? இல்ல உலகத்துல பெண் பிள்ளைகளே இல்லையா? இருக்குல்ல, வரல. இன்னும் வர்றதுக்கு ஜெபம் பண்ண வேண்டியதுதான் நம்முடைய வேலையை தவிர இல்லைன்னு எல்லாம் சொல்ல முடியாது. அதனால ஆண்டவர் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணும் போதே சொல்றாரு, எல்லாம் ஆயத்தமா இருக்கிறது, இன்னும். சோ அடுத்த வருஷம் அந்த நியூ இயருக்கு காலடி எடுத்து வைக்கும் போது உங்களுக்கு இந்த 2 வார்த்தையும் நான் சொல்லுவேன். இந்த வருஷம் எல்லாம் ஆயத்தமா இருக்கிறது, இன்னும் உங்களுக்கு இடம் இருக்கிறது, இன்னும் இடம் இருக்கிறது. சோ ஜெபிக்க போறேன். தேங்க்யூ ஜீசஸ். எனக்காக கண்டிப்பா நீங்க ஜெபிக்கணும். எனக்கு இந்த மாதிரி ஒரு இன்னைக்கு ஆண்டவர் என் கூட பேசினார். எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது, நிறைய தேவை இருக்குது, நிறைய கடன் இருக்கிறது. ஆண்டவர் ஏதாவது ஒரு திரவியத்தை எனக்கு கர்த்தர் அனுப்பணும், கர்த்தர் எனக்கு ஒரு திரவியத்தை கர்த்தர் அனுப்பணும் அப்படின்னு சொல்றவங்க உங்க வலது கரத்தை மேல அப்படியே உயர்த்தி கொள்ளுங்கள். ஆமென். தகப்பனே, இஸ்ரவேலின் ஜெயபலமான தேவனே, உம்முடைய ஊழியக்காரனாகிய நான் இந்த 92வது நாள் உங்க பிள்ளைகளுக்காக திறப்புல நிற்கிறேன். இவ்வளவு பலவீனத்தின் மத்தியிலையும் திறப்புல நிக்கிற ஆண்டவரே, ஏசப்பா, ஏசப்பா, ஆண்டவரே, நான் நேசிக்கிறது இல்ல, நீங்க எவ்வளவு நேசிக்கிற தகப்பன். ஆண்டவரே, நாங்களெல்லாம் உமது ஆடுகளப்பா, உமது ஆடுகளப்பா. துன்மார்க்கன் வாழ்ந்திருக்கிறான் ஆண்டவரே, துன்மார்க்கர் வாழ்ந்திருக்கிறாங்கப்பா, மோசமானவங்க எல்லாம் வாழ்ந்திருக்கிறாங்க, கொலகாரங்க வாழ்ந்திருக்கிறாங்க, தீமை செய்கிறவங்க வாழ்ந்திருக்கிறாங்க, திருடர்கள் நல்லா இருக்கிறாங்க. ஆனா உங்களை சார்ந்து உங்க சமூகத்துல வந்து இத்தனை நாட்களும் உங்க பாதத்தை பிடிச்சிருக்கிற எங்க பிள்ளைங்களை நீங்க எப்படிப்பா கைவிடுவீங்க? எப்படிப்பா விட்டு விலகுவீங்க? நீங்க விட்டு விலக மாட்டீங்க ஐயா. இப்போ உங்க இரக்கம் எங்க சிஸ்டர் மேல திரும்பட்டும், எங்க பிரதர் மேல திரும்பட்டும், எங்க தாயார் மேல, தகப்பனார் மேல, மகன் மேல ஐயா இறங்குங்கப்பா, இறங்குங்கப்பா. உங்க கண்ணு பார்க்கட்டும் ஆண்டவரே. போதும் போதும், நீங்க பார்த்து சொல்லுங்க, என் பிள்ளைய பார்த்து சொல்லுங்க, என் குடும்பத்தை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுங்க. உன் யுத்தம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லுங்க, உன் பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லுங்க, நீ எண்ணி எழும்ப ஆரம்பிப்பேன்னு சொல்லுங்க, இன்னையிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லுங்க. இதற்கு பிறகு நீ ஏறிட்டே இருப்ப, உயர்ந்துட்டே இருப்ப. நீ சொல்லுங்கப்பா, உன் கரத்தை பிடிச்சு நான் உயர்த்துவேன்னு சொல்லுங்கய்யா. நீர் ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா. என் மகளை பார்த்து, இந்த ஆன்லைன்ல இந்த சத்தத்தை கேட்டுட்டு இருக்கிற என் குடும்பத்தை பார்த்து ஒரு வார்த்தை சரியாயிருட்டும்னு சொல்லுங்க, விடுதலை கிடைச்சிருச்சுன்னு சொல்லுங்கப்பா. நன்றி அப்பா, நன்றி அப்பா.
உங்க வருகை தாமதிக்குமானால் அடுத்த வருஷம் இதே டிசம்பர்ல இப்படி நாங்க ஒரு ஜபத்துல இருக்கும் போது என் பிள்ளை வந்த வண்ணமா அல்ல, இப்ப இருக்கிறது மாதிரி இல்ல, பல மடங்கு ஏசப்பா என்ன அடுத்த லெவலுக்கு கூட்டிட்டு போனாரு. போன வருஷம் இந்த ஜபத்துல அட்டன் பண்ணும்போது நான் இப்படி இருந்தேன், ஆனா இந்த வருஷம் கர்த்தர் என்ன நல்லா வச்சிருக்கிறாரு, கர்த்தர் என்ன நினைச்சிட்டாரு, கர்த்தர் என்ன உயர்த்த ஆரம்பிச்சிட்டாரு. என் பிள்ளை சாட்சி சொல்ல போகிறதற்காய் ஸ்தோத்திரம்.